சரி சொல்லுங்க. இப்போ நேற்று மன்னன் வந்திருக்கார், மதுரையுடைய மன்னன், முன்னாள் துணை மேயர். இன்றைக்கி எஸ்ஆர் கோபி, இவர் ஒரு சிங்கம் மாதிரி திமுகவில். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுகவுக்காக மிகப்பெரிய இளைஞர் வட்டாரத்தை கொண்டு, இளைஞரை கொண்டு எங்களை மூர்க்கமாக எதிர்பார்ப்பா. என்ன மாதிரின்றீங்க, ரொம்ப மூர்க்கத்தனமாக அவருடைய எதிர்ப்பு ரொம்ப எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனால் எங்கள் தொண்டர்கள் அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் மக்களை சந்தித்து நாங்கள் சில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். கோபி போன்றவர்கள், நம்ம மன்னன் போன்றவர்கள், இன்னும் பல நிர்வாகிகள் திமுகவுக்கே அரும்பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள். அவர்களுக்கு உரிய மரியாதை அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சரியான தலைமைக்கு கொண்டு போகலை. இப்போ நாங்கள்லாம் என்னென்னா, உரிய அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தமிழர் இருக்கும்போதும் உழைக்கிறவங்கள நாங்கள் அடையாளம் காட்டுவோம். விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அரசியலில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் காமிக்கக்கூடாது. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். கொடுத்தா தான் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களும் உழைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு உந்து சக்தியாக, அது முயற்சியாக. சரி, மாவட்ட செயலாளர் விருப்பு வெறுப்பு பார்க்காம செய்கிறாருப்பா, உழைக்கிறவங்கள அறிமுகப்படுத்துகிறாரு, அவங்களுக்கு பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி பதவி வாங்கி கொடுக்குறாங்க, அம்மாட்ட சொல்லி பதவி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நினச்சி. அப்படி தான், அதனால தான் எங்கள் மதுரையில் பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக இருக்குது. ஏற்கனவே 10க்கு 10 எடுத்தோம், அப்புறம் 8க்கு எடுத்தோம், தனித்து நின்று 8 தொகுதியில் வெற்றி பெற்றோம். போன தேர்தல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நம்ம சதுரங்க வேட்டையெல்லாம், நம்ம இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் சதுரங்க வேட்டை நட்டா செஞ்ச மாதிரி செஞ்சார். யார்ட்டையும் அள்ளி கொடுத்தார். அப்போ திமுக பாலாரும் தேனாரும் ஓட போகுதுடா, வீடு வீடுக்கு 1000 ரூபா வரப்போகுது, நீட்டு தேர்வு ரத்தாக போகுது, கேஸ் மானியம் கிடைக்க போகுது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைய போகுதுன்னு எல்லாம் இளைஞர்கள், எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்திலேயே நாங்கள் 5 தொகுதி ஜெயித்தோம். இன்றைக்கி அவங்களுக்கு எதிர்ப்பாக அலையே உருவாகிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிடுச்சு. போதைப் பொருள் மாநிலமாக, விலைவாசி ஏற்றம், சட்ட ஒழுங்கு மோசமாக, தலித்து மக்கள், இன்றைக்கி பட்டியலின மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக 10 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர், எழுதி வச்சுங்க. சார், இப்போ 2 பேர் வந்திருக்காங்க திமுகல இருந்து. அவங்க 2 பேருக்கும் இப்போ அதிமுகல எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படுமா? ஏங்க, நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீ அங்கே கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவங்க இது கேட்டாங்கன்னா அவர் அண்ணன் பரிசீலித்து தான் தருவார். அவர் அந்த தொகுதி எப்படின்னு, அண்ணா திமுக நிற்கிதா, யார் நிற்கிறாங்கன்னு. இதுக்கெல்லாம் நான் மாவட்ட செயலாளர் போய் பதில் சொன்னேன். நம்மளை மாட்டி விடுறதே கோரிக்கையாக இருக்கீங்களே, ஓட்டுறதுலே இருக்கீங்க, நம்மளை மாட்டி விடுறீங்களே. பொதுச் செயலாளர்கிட்ட நான் இப்போ என்னை மாட்டி விட பார்க்குறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.